மருத்துவ ரீதியாக இந்த உயிர் என்பது உயிர் எப்படி இருக்கு? உயிரை யாரு பார்த்தா? உயிர் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, இதை நம்ம உடலுக்குள்ள ஒரு உயிர் எப்படி இருக்கு அப்படின்னா, உருவமா இல்லை, ஒரு பொருளா இருக்கு. அது என்ன மாதிரி இருக்கு? ஒரு துளியா இருக்கா அப்படின்னா, அது எல்லாமே ஒரு உயிரா ஒரு உடலுக்குள்ள எப்பயுமே இருக்க. ஒரு உடல் என்பது ஒரு உயிரை சார்ந்தது. ஒரே ஒருத்தருக்குள்ள அவர் உயிரோட இருக்கிறாரா உயிர் அப்படின்னா சொல்லுவோம். ஆனா அது அப்படி இல்லை. அது ஒரு உயிர் இல்ல, பலாயிரம் செயல் வடிவம் கொண்டது. அது எப்படின்னா செல்களா இருக்கு. செல்கள்னு சொல்லக்கூடிய அந்த செல்கள் அனைத்தும் ஒன்று சேரும் போது ஒருத்தருக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செல்கள் ஒன்றாக இணையும் போது ஒரு மனிதன் இயக்கப்படுகிறான். அது எது இயக்கப்படுது அப்படின்னா, அவனுடைய உறுப்பு மண்டலங்கள், அவனுடைய இரத்த நாணங்கள், அவனுடைய நரம்பு மண்டலங்கள். இப்ப ஒரு ரோபோவை கண்டுபிடிக்கிறோம், இந்த லைட்டை கண்டுபிடிக்கிறோம், எல்லாத்துக்கும் மெயினா இருக்கிறது ஒரு வீட்டை உருவாக்கும் போது ஆயிரக்கணக்கான ஒயர்களை இந்த வீட்டுக்குள்ள நடுவுல செவுத்துக்களை புதைத்து உருவாக்கி தான் வெளிச்சத்தை உருவாக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பு முழுக்க ஆயிரக்கணக்கான நரம்பு மண்டலங்கள் இருக்கு. இந்த நரம்பு மண்டலங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த நரம்பு மண்டலங்கள் ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கு. இந்த நரம்பு மண்டலங்களுக்கு தேவையான மின்சாரம் எங்கேருந்து வழங்கப்படுகிறதுனா உயிரிலிருந்து வழங்கப்படும். அந்த உயிர் எப்படி இருக்குன்னா செல்களாக இருக்கிறது. இப்ப இந்த செல்களுடைய செயல் வடிவத்திலிருந்து இந்த உயிர் பரிமாணமாக இயங்கப்படுகிறது. அப்ப அந்த நரம்புகளுக்கு தேவையான செயல் வடிவங்கள் கிடைக்கப்படுகிறது. அப்ப உறுப்புகள் இயங்கப்படுகிறது. இரத்த நாணங்கள் எல்லாமே ஒரு சீராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த சுகரோ பிரஷரோ மற்ற விஷயங்களோ எங்கிருந்து மாற்றமாக இந்த உடலுக்குள்ள ஏன் மாற்றம் அடையுதுன்னா, நமக்கு உயிர் துளி எப்படி ஒரு செல் இருந்து ஒரு நல்ல தன்மைய நரம்பு மண்டலங்களை நமக்கு உறுப்புகளை இயக்குதோ, அதே மாதிரி நாம உண்கிற உணவுகளை, நம்ம சுவாசிக்கிற காற்றுல, நம்ம போட்டிருக்க உடையில, நாம ஆண் பெண்ணா இந்த கணவன் மனைவியா உறவுல இருக்கிறதுல, இது எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு விதமான செல்கள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செல்கள் நச்சுத்தன்மை கொண்ட செல்களாக இருந்தா நல்ல செல் தன்மை கொண்ட செல்களை அது கொள்ள முயற்சி பண்ணுது. அப்ப அந்த போராட்டங்கள் ரெண்டுக்கும் நடக்கும்போது ஒரு மனிதனுடைய பொலிவு இழக்கப்பட்டுக்கிட்டே வரும். அப்ப செல்லோட ரேடியேஷன் குறைய 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 ஒரு வீட்டுல எப்படி லைட்ல அந்த பவர் லோவானா அந்த லைட்டோட தன்மை மாறுதோ, அதே மாதிரி செல் தன்மை குறைய குறைய அவனுடைய செயல்பாடுகள்ல, அவனுடைய உடல்ல நரம்புகள்ல இருந்து தோல்ல இருந்து சுருக்கமோ மாற்றமோ பொலிவோ எல்லாமே மாற்றமாக ஏற்படுது.